வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் சபரிமலை. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். இன்னும் சபரிமலை சீசனே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சரியான கூட்டம். நம்ம கிளைண்ட் வீட்ல இருந்து நிலக்கல்லுக்கு 680 கிலோமீட்டர் வந்திருக்கு. நிலக்கல்ல இருந்து கிளம்பியாச்சு பஸ் ஏறதுக்கு. மலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இங்க பஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். பஸ் ஏறி உட்காந்தாச்சு. மலையில பஸ் இவங்க வேற லெவல்ல ஓட்டுவாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பம்பாவுக்கு வந்துட்டோம். நிலக்கல்ல இருந்து பம்பாவுக்கு 23 கிலோமீட்டர் வருது. இப்போ கேரளால மழை பெஞ்சதுனால பம்பால நல்லாவே தண்ணி போயிட்டு இருக்கு. நம்மளும் பம்பால போய் குளிச்சுட்டு அருமையான பட்டையை போட்டுட்டு கிளம்பியாச்சு. நான் இந்த கோயிலுக்கு செகண்ட் டைம் போறேன் மாலை போடாம. கீழே விநாயகர் கோயில் இருக்கும், அவரை போய் சாமி கும்பிட்டுட்டு நீங்க போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிருப்பீங்க. அந்த டிக்கெட்டை எங்க காமிச்சுக்கு அப்பதான் மலை ஏற முடியும். நீங்க இங்க டிக்கெட் புக் பண்ணனா கூட அங்க போய் பண்ணிக்கலாம், கவுண்டர் இருக்கு. ஆனா இங்க பண்ணிட்டு போது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, மலை ஏற வேண்டியதான். மலையில இந்த மாதிரி 18 ஷெட் இருக்கும். அதுல 15 பாத்தீங்கன்னா ஸ்டீப்பா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா பிளாட்டா தான் இருக்கும். மலையில உங்களுக்கு ஃப்ரீயாவே மூலிகை தண்ணி குடிப்பாங்க. அதுக்கு அடுத்து ஆர்ஓ வாட்டர் இருக்கும், பிளஸ் இந்த மாதிரி கடைங்க கூட இருக்கும். நீங்க ஏறும் போது ஸ்டெப்ஸ்லயும் ஏறிக்கலாம், இல்ல இந்த மாதிரி பாதையிலயும் ஏறிக்கலாம். நைட்டு ஃபுல்லா தூங்காம வண்டி ஓட்டிட்டு அப்படியே மலை ஏறினால எனக்கு பாடி ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எப்படியாவது போய் ஆகணும்ட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். நாங்க ஏறுறதுக்கு 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இந்த கோவில் 1 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு தான் திறப்பாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் 3 மணி போல நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியா நம்ம பாதி வழியா கிராஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே பிளாட்டா தான் இருக்கும். மேல ஏறி வந்து இந்த மாதிரி வியூ பாத்தீங்கன்னா உங்க மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட்டும் நம்மளும் தனித்தனியா போக போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் மாலை போட்டிருக்காங்க, நம்ம மாலை போடல. இருமுடி கட்டி மாலை போட்டிருந்தா மட்டும் தான் 18 படி ஏற முடியும். மாலை போடாதவங்களுக்கு தனி வழி இருக்கு. நம்ம இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். 4 மணிக்கு சாமி திறப்பாங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போனதுனால அங்கேயே உட்காந்து தூங்கிட்டு நல்லா. சரியா 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரியான கூட்டம் வந்துச்சு கியூல. ஃபைனலா அந்த கூட்டத்தை போயிட்டு ஐயப்பன் நல்லாவே பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹோட்டல் ஆரியாஸுக்கு வந்துட்டு ஒரு வடை வாங்கினேன். அது வடை மாதிரியே இல்லைங்க. ஈவினிங் 6 மணி ஆனோடனே கிளைமேட்டே அப்படியே மாறிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்கும் போது சரியான மழை பெஞ்சுதுங்க. மழையிலேயே அப்படியே நினைஞ்சுக்கிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கடுத்து கீழே வந்து நிலக்கல்லுக்கு பஸ் ஏறியாச்சு. இதில் கடுப்பு என்னன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். அதுக்கடுத்து ஒரு வழியா நிலக்கல்ல இருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம குமுளி வழியா போகாம குற்றாலம் வழியா போக போறோம். இந்த குற்றாலம் ரூட்டு குமுளியை விட ரொம்பவே டீப் ஃபாரஸ்டா இருக்கும். நீங்க நைட் டைம்ல ஹில்ஸ் ஓட்டின அனுபவம் வந்தா மட்டும் வண்டி ஓட்டுங்க. பிகாஸ் எப்ப என்ன அனிமல் வரும்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கடுத்து மழை ரொம்பவே அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே மலையில பொறுமையா ஓட்டிட்டு ஒரு வழியா நம்ம குற்றாலம் ரீச் ஆயிட்டோம். குற்றாலம் வந்தா அருவி கொட்டுற சவுண்ட் வெளியவே கேக்குது. என்னன்னு உள்ள போய் பார்த்தா அங்க பாருங்களேன் எப்படி போகுதுன்னு. சரியான தண்ணி, எங்களை பார்க்கவே அலோவ் பண்ணல. அதுக்கடுத்து நம்ம கிளைண்ட் வண்டி ஓட ஆரம்பிச்சு. நான் ஒரு 2 hours நல்லாவே தூங்கிட்டேன். அதுக்கடுத்து மதுரையில இருந்து நான் வண்டி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம நேரம் சென்னை வந்தாச்சு. கிளைண்ட் நம்மள பைபாஸ்ல இறக்கி விட்டாங்க. சோ இந்த ட்ரிப் சூப்பரா முடிஞ்சிருச்சு. டியூட்டி முடிச்சுக்கிறேன். டாடா பாய், டேக் கேர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.